ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் அழகாக ரோசஸ் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க, 5 லைன்ஸ் போட்டு. ஸோ நான் இங்கே ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைனை கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிப்பன், ஃபேன்சி ரிப்பன் எடுத்துக்கோங்க. ஸோ நீடில் யூஸ் பண்ணி அடியிலேருந்து கொண்டு வரலாம். ஸோ அது கிளாத் ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாட்டின் ரிப்பனை ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிச்சஸ்குள்ளே விடணும். ஒன்று மாற்றி ஒன்றா நான் உள்ளே விட்டுட்டே வரணும். அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். நம்ம அப்பப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேட்டர்னை எடுத்து விட்டுட்டே வரணும். இது ரொம்ப ஈஸியானது. செஞ்சு முடித்த பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ கை வச்சு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நான் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். தொழிலுக்குள்ளே விட்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்காக நான் போகும்பொழுது ரொம்ப அழகாக வருது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சாரீஸில் கூட இதை டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ப்ரூச் ஒர்க் பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸில் கூட இதே பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸோ பாருங்கள், அழகாக இங்கே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் லீவ்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கும் நான் சாட்டின் ரிப்பன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிப்பன் எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் ஸ்டிச்சஸ் வருது. நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதே சாட்டின் ரிப்பனில் நான் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஊடால 2 லீவ்ஸ் திரும்ப நான் போட்டிருக்கேன். அந்த சென்டரில் நான் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.